Hi, plus two students. Today we are going to see Unit 13 Organic Nitrogen Compounds for plus two students. So, book back question, fourth question. How will you convert nitrobenzene into the following compounds? ஒரு 7 subdivision கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் வந்து நைட்ரோபென்சீனை 135 ட்ரை நைட்ரோ பென்சீன். அப்போ 3 நைட்ரோ குரூப் சப்ஸ்டியூட் ஆகணும். எதில்? பென்சீன் ரிங்கில் 3 நைட்ரோ குரூப்பு சப்ஸ்டியூட் ஆகணும். அதுவும் 135 பொசிஷனில் சப்ஸ்டியூட் ஆகணும். ஸோ எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நைட்ரோபென்சீன், அதுக்கு என்ன செய்யணும்? ஃபார்முலா தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நைட்ரோபென்சீன் ஸோ பென்சீனுக்கு நமக்கு தெரியும், இதுதான் ஸ்ட்ரக்சர். ஸோ ஆல்டர்னேட் டபுள் பாண்ட் போடுறேன். இதில் NO2 இருக்கும். ஸோ NO2 இருக்கும். இப்போ நமக்கு 3 நைட்ரோ வேணும். 1 இருக்குது, இன்னும் 2 நைட்ரோ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இதுக்கு ரியேஜென்ட்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இதுக்கு ரியேஜென்ட்ஸ், ஸோ கண்டிப்பாக நைட்ரேஷன் அப்படிங்கிறதுனால ஆசிட் வந்து நைட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணலாம். கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் வித் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட், இந்த 2 ரியேஜென்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வைக்கணும். ஸோ நைட்ரேஷன் பண்ணுறதுக்கு நைட்ரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட் ரெண்டுமே கான்சன்ட்ரேட்டடாக இருக்கணும். டைல்யூஷன் அப்படின்னா அதில் வாட்டர் ஆட் பண்ணி அதோடைய ஸ்ட்ரென்த்தை குறைச்சிருப்பாங்க, அது டைல்யூஷன். ஸோ இது வந்து கான்சன்ட்ரேட்டட். ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த நைட்ரோபென்சீனில் ஹீட் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ ஹீட் பண்ணுறாங்க அப்படின்ட்டுருக்கு 398 கெல்வின். ஸோ இது கெல்வின் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு டிகிரி செல்சியஸ் வேணும் அப்படின்னா -273 போட்டிங்கன்னா உங்களுக்கு டிகிரி செல்சியஸில் கிடச்சிரும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா சப்ஸ்டியூஷன் நடக்கும். எது? நைட்ரோ குரூப். ஸோ பென்சீன் ரிங். ஸோ இதில் ஆல்ரெடி நைட்ரோ குரூப் இருக்குது. இதுக்கு அடுத்த பொசிஷன் வந்து ஆர்த்தோ மெட்டா பேரா. சரிங்களா? இதுக்கு அடுத்த பொசிஷன் ஆர்த்தோ மெட்டா பேரா. எப்போது ஞாபகம் வச்சுக்கிடுங்க, ஆர்த்தோ மெட்டா பேரா. இப்போ நைட்ரோ குரூப் வந்து எங்கே சப்ஸ்டியூட் ஆகும் அப்படின்னா மெட்டா பொசிஷனில் தான் சப்ஸ்டியூட் ஆகும். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கிடுங்க. எந்த குரூப்பில் சப்ஸ்டியூட் ஆகும், எந்த இதில்? மெட்டாவில் தான் நைட்ரோ குரூப்பு சப்ஸ்டியூட் ஆகும். ஏன் அப்படிங்கிறதுக்கு ரிங் டீஜெனரேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது, அது நமக்கு உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் வந்து நைட்ரோ பென்சீன். இந்த NO இப்படி எழுதுகிறேன். இது வந்து ஆக்சிஜன் வந்து மோர் எலக்டிவ் நெகட்டிவ் தேன் நைட்ரஜன். அதை ஏன் சொல்ல வரீங்க அப்படின்னா எலக்ட்ரானை தன்பால் ஈர்க்கும். அப்போ இந்த எலக்ட்ரான் இங்கே மூவ் ஆகும், இப்படி மூவ் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி காரணமாக ரிங் வந்து டீஜெனரேட் ஆகும். ஒழுங்கா இருக்கிற ரிங் வந்து ரிங் டீஜெனரேஷன் நடக்கும். ரிங் டீஜெனரேஷன் நடந்தது அப்படின்னா அந்த இடத்துல மெட்டால தான் என்ன செய்யும்? சப்ஸ்டியூட் ஆகும். ஸோ மெட்டா சப்ஸ்டியூட்டர், அதுக்கு பேர் வந்து மெட்டா சப்ஸ்டியூட்டர். அதனால தான் மெட்டா பொசிஷனில் சப்ஸ்டியூட் ஆகுது. ஸோ இப்போ நமக்கு 2 வந்துருச்சு, இன்னும் நமக்கு இன்னும் 1 வரணும். மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்? கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் வித் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் போடுறேன். இப்போ மறுபடியும் ஹீட் பண்ணுறேன். ஆனால் இந்த தடவை டெம்பரேச்சரை கொஞ்சம் கூட்டுறேன். 473 கெல்வின் போடுறேன். எவ்வளவு? 473 கெல்வின் ஹீட் பண்ணுறேன். ஸோ இந்த டெம்பரேச்சர் எக்ஸாம் டயத்தில் மறக்கும். நீங்கள் ப்ராக்டிக்கல் வேல படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ராக்டிக்கல் வேனா ரொம்ப பெருசால நைட்ரோ பென்சீன்னா ஸ்ட்ரக்சர் தெரியணும். தெரிஞ்சதுக்கப்புறம் பென்சீன் ரிங்கில் நைட்ரோ குரூப் இருக்குது. அப்போ நமக்கு ட்ரை நைட்ரோ அப்படின்னா 3 நைட்ரோ சப்ஸ்டியூட் ஆகணும். அப்போ நைட்ரோ குரூப்புக்கு வந்து ஆசிட் வந்து நைட்ரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட் ஞாபகம் வைங்க. இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக எளிதாக இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும்? ஸோ பென்சீன் ரிங்கில் NO2. ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு NO2 சப்ஸ்டியூட் ஆகிட்டு இங்கேயும் NO2 சப்ஸ்டியூட் ஆயிரும். ஸோ நீங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னா 1 2
3 4 5 6 விச் அது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா அந்த கார்னர்ல எல்லாம் கார்பன் இருக்கு. ஸோ இப்போ இது 1,3,5 எத்தனை நைட்ரோ இருக்கு? 3. அப்போ ட்ரை நைட்ரோ பென்சீன் அவ்வளோதான். ஸோ இது ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட். இந்த ஃபர்ஸ்ட் ரோம லெட்டரில் நீங்கள் வந்து டீஜெனரேஷனுங்கிறத விட ஆக்டிவேஷனுங்கிற டேம் கொடுத்துருக்குறாங்க. அதனால் நீங்கள் டீஆக்டிவேட் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஸோ இது வந்து டீஆக்டிவேட், ரிங் டீஆக்டிவேட். இந்த டேம்லாம் முக்கியம். ஸோ டீஆக்டிவேட் எப்படி டீஆக்டிவேட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. ஸோ இதுதான் ரீசன் சொல்லியிருக்கேன் டீஆக்டிவேட்டுக்கு. ஸோ அதனால இது மெட்டா டைரக்டர், அதாவது மெட்டா பொசிஷனில் போய் உட்கார வைக்குது. இது ரெண்டாவது இது ஆர்த்தோ அண்ட் பேரா, அதான் பார்க்க போகிறோம். நைட்ரோபென்சீன் வந்து ஆர்த்தோ அண்ட் பேரா நைட்ரோஃபீனாலா எப்படி மாற்றுறது. ஸோ செகண்ட் ஒன். ஸோ நம்மளுக்கு நைட்ரோபென்சீன் தான். நைட்ரோபென்சீன். ஸோ இதை என்னவா மாற்ற போகிறோம் அப்படின்னா ஆர்த்தோ பேரா நைட்ரோஃபீனாலாக மாற்ற போகிறோம். ஸோ அப்போ நம்ம கண்டிப்பாக நமக்கு இந்த O2 வந்து போகணும். இந்த O2 வந்து போகணும். அப்போ கண்டிப்பாக O2 போகணும் அப்படின்னா ரிடக்ஷன் அப்படின்னு தெரியணும். ரிடக்ஷன் அப்படிங்கிறது அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். இப்போ ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு ரியேஜென்ட் இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுற போகிறோன்னா அயான் இன் HCl. சில நேரத்துக்கு டின் இன் HCl கூட எடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு அப்படின்னா பென்சீன் ரிங்கில் இந்த NO2 போயிட்டு H2 வந்துடும். இப்போ இதுக்கு பேர் என்ன பேர்? பென்சீன் ரிங்கில் NH2 இருந்தால் அதுக்கு பேர் அனிலின். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஸ்ட்ரக்சர். பென்சீன் ரிங்கில் NH2 வந்தால் அனிலின், பென்சீன் ரிங்கில் NO2 வந்தால் நைட்ரோபென்சீன்ங்கிறது தெரியணும். ஸோ இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம். டயோடைசேஷன் அப்படின்னா என்னன்னு தெரியணும். டயோடைசேஷன் ரியாக்ஷன். ஸோ டயோடைசேஷன் ரியாக்ஷன்னா NaNO2 இன் HCl. அந்த ரியேஜென்ட் எடுக்கணும். ரியேஜென்ட் எடுத்து ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணுறேன்னு சொல்கிறத விட 0 டிகிரி செல்சியஸ் அப்படி இல்லைன்னா 273 கெல்வின் அவ்வளோ டெம்பரேச்சர் கொண்டு வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த இடத்துல பென்சீன் ரிங்கு, இந்த இடத்துல N2Cl அப்படின்னு ஃபார்ம் ஆயிரும். இதுக்கு பேர் பென்சீன் டைசோனியம் குளோரைடு. பேர் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. பென்சீன் இருக்கு, இது டைசோனியம் குளோரைடு. டயசோனியம் குளோரைடு இதுதான் பென்சீன் டைசோனியம் குளோரைடு. ஸோ இப்போ நமக்கு இந்த குரூப்பே அப்படி வெளியே போயிட்டு கண்டிப்பாக OH வந்து என்ன செய்யணும்? உள்ளே வரணும். OH உள்ளே வரணும். அப்போ நீங்கள் என்ன அடுத்த இதே ஞாபகத்துக்கு வரணும் உங்களுக்கு. கண்டிப்பாக ஹைட்ராலிசிஸ் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? ஹைட்ராலிசிஸ். H2O கொஞ்சம் ஹீட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன ஆயிரும்? பென்சீன் ரிங்கில் அந்த N2Cl வெளியே போயிட்டு OH வந்துடும். ஸோ இதுதான் ஃபீனால். இது வந்து ஃபீனால். ஆனால் நமக்கு ஆர்த்தோ அண்ட் பேரா. இப்போ இந்த இதில் ப்ரீவியஸாக நம்ம மெட்டா டைரக்டர்ஸ் அப்படின்னு சொன்ன மாதிரி இது வந்து ஆர்த்தோ டைரக்டர்ஸ். ஸோ அது எப்படி அப்படிங்கிறது தெரியணும். ஸோ அது வேணால் தனியாக போட்டு காட்டுறேன். ஆர்த்தோ டைரக்டர்ஸ் அப்படின்னா இப்போ வந்து இதுதான் வந்து ஃபீனால் OH. இது என்ன பண்ணும்? இந்த ஹைட்ரஜன் இங்கே இழுக்கிறதுனால இதுக்கு புரோட்டானை கொடுக்கும் ரிங்குக்கு. அப்போ ரிங் ஆக்டிவேட்டிங். ஸோ ரிங் ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா ஆர்த்தோலையும் பேராலையும் தான் சப்ஸ்டியூஷன் நடக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான கான்செப்ட். ரிங் ஆக்டிவேட் ஆனால் ஆர்த்தோ பேரா, ரிங் டீஆக்டிவேட் ஆனால் மெட்டா பொசிஷனில் தான் சப்ஸ்டியூட் ஆகும். ஸோ இது முக்கியமான பாயிண்ட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அப்போ இந்த கான்செப்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு வந்து ஆர்த்தோ பேரா பொசிஷனில் வரணும் அப்படின்னா நைட்ரேஷன் பண்ணணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்? கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் போடுறேன்.
கான்சன்ட்ரேட்டட் இல்லை, 20% நைட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணுறேன். டெம்பரேச்சர் வந்து 298 கெல்வின். இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சு தான் ஆகணும். பிகாஸ் திஸ் இஸ் அ கண்டிஷன், ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு தேவையான கண்டிஷன். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும், ரிங்கில் ஆல்ரெடி OH இருக்கு, ஆர்த்தோ பேரா பொசிஷன் என்ன, அப்போ இந்த சப்ஸ்டியூஷன் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு அடுத்தது இருக்குது ஆர்த்தோ மெட்டா பேரா, ஆர்த்தோ மெட்டா பேரா. ஸோ அப்படி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த இடத்துல சப்ஸ்டியூஷன் நடக்கும், ஆர்த்தோ பொசிஷனில். அப்போ அடுத்தது N2 இந்த இடத்துல வந்துடும். சரிங்களா, ப்ளஸ் அதே அது கூடவே பை ப்ராடக்டாக ஃபீனாலு ஆர்த்தோ பொசிஷனில் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு மெட்டா. அடுத்தது பேரா பொசிஷனில் ஆர்த்தோ மெட்டா பேரா பொசிஷனில் N2. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நேம் கொடுத்துடலாம், ஆர்த்தோ நைட்ரோஃபீனால், நைட்ரோஃபீனால். இது பேரா நைட்ரோஃபீனால். ஸோ ரொம்ப எளிமையாக இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். ஸோ சப்டிவிஷன் மெட்டா நைட்ரோ அனிலினா மாற்றுறது. ஸோ மெட்ரா நைட்ரோ அனிலினா மாற்றுறது. ஸோ தேர்ட் ஒன் மெட்டா நைட்ரோ அனிலினா மாற்றுறதுக்கு ஸோ நைட்ரோ அனிலின் எடுத்துக்கிறோம். அஸ் யூஸ்வல் பென்சின் ஸ்ட்ரக்சர் போட்டு. ஸோ N2 இருக்குது. இப்போ நார்மலாக நமக்கு தெரியும் ரிடக்ஷன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல NH2 இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் வந்து அனிலின் கிடச்சிரும். ஆனால் நமக்கு பென்சின் ரிங்கில் NH2வும் வேணும், NO2வும் வேணும். அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும். ஸோ நார்மலாக இங்கே ரெடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா O2 மட்டும்தான் என்ன செஞ்சிடும், போயிட்டு அனிலின் கிடச்சிரும் நமக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இன்னொரு NO2 வர வைக்கிறதுக்கு இதுக்கு முன்னக்கூட்டி நம்ம ஃபாலோ பண்ண அதே இதை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா நைட்ரேஷன் பண்ண போகிறோம். நைட்ரேஷனுக்கு பண்ணணும் அப்படின்னா கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் ப்ளஸ் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட். ஸோ போட போகிறோம். போட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது வந்து பென்சீன் ரிங்கில் ஆல்ரெடி ஒரு நைட்ரோ குரூப் இருக்குது, ஒரு நைட்ரோ குரூப் இங்கே சப்ஸ்டிட் ஆகும் மெட்டா பொசிஷனில். இது மெட்டா டைரக்டர்ஸ்னு நம்ம ஆல்ரெடி மெட்டா டைரக்டர்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை வீடியோ ப்ரீவியஸாக பார்த்துக்கிடுங்க. ஸோ மெட்டா பொசிஷனில் வந்து சப்ஸ்டியூட் ஆயிரும். ஸோ இதுதான். இப்போ நம்ம என்ன செய்யலாம், இதை ரெடியூஸ் பண்ணணும். ஆனால் இதில் உள்ள காம்ப்ளிகேஷன் பாருங்கள், ரெடியூஸ் பண்ணால் இது ரெண்டுமே NH2 மாறிடும், அதாவது அமீனா மாறிடும். நார்மல் ரிடக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது Fe ப்ளஸ் HCl போட்டீங்க அப்படின்னா ரெண்டுமே மாறிடணும். அப்போ இந்த இடத்துல ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க, பாலி ஸோ முக்கியமான பாயிண்ட் வந்து இது ரெண்டு இருக்கிறதுனால பாலி நைட்ரோ காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதை வந்து பாலி நைட்ரோ காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. பாலி நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் இல்லை IUPAC நேம் கொடுத்தீங்க அப்படின்னா 1,3 டைநைட்ரோ பென்சீன் வரும். 1,3 டைநைட்ரோ பென்சீன், 1,3 டைநைட்ரோ பென்சீன். ஸோ இப்போ இதில் பாலி நைட்ரோ காம்பவுண்டில் செலக்டிவாக ரிடக்ஷன் பண்ணணும். நம்ம என்ன பண்ண போகிறோம், செலக்டிவ் ரிடக்ஷன். இந்த வேர்டு ரொம்ப முக்கியம், செலக்டிவ் ரிடக்ஷன். செலக்டிவ் ரிடக்ஷன்னா வேற ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல தான் ரிடக்ஷன் நடக்கணும், அதாவது இந்த இடத்துல மட்டும்தான் ரிடக்ஷன் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அதுக்கு, ஸோ இது கூட அமோனியம் சல்ஃபைடு ஞாபகம் வச்சுக்கிடுங்க, அமோனியம் சல்ஃபைடு. இது போட்டோம் அப்படின்னா பென்சீன் ரிங்கில் இந்த இடத்துல மட்டும் ரிடக்ஷன் நடக்கும், இந்த இடத்துல ரிடக்ஷன் நடக்காது. அவ்வளோதான். ஸோ இதுக்கு தான் நேம் வந்து ஆர்த்தோ மெட்டா, இடத்துல நைட்ரோ இருக்கனால மெட்டா நைட்ரோ அனிலின் அப்படின்னு சொல்லுவாங்க. IUPAC நேம் நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம், 1 2 3. அப்போ
த்ரீ நைட்ரோ அனிலின் கூட சொல்லுவாங்க. த்ரீ நைட்ரோ அனிலின். ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், அதுக்கு முன்னாடி பை ப்ராடக்ட் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கும். அது வேணா நான் திரும்ப உங்களுக்கு எழுதி காட்டுறேன். பை ப்ராடக்ட்டு எப்படி பேலன்ஸ் பண்றது. ஸோ இப்போ நம்ம டைநைட்ரோ பென்சீன் எடுத்துக்கிட்டோம். இது கூட தான் என்ன போட்டோம், அம்மோனியம் சல்ஃபைடு போட்டோம். ப்ளஸ் நமக்கு என்ன கிடைச்சிது அப்படின்னா மெட்டாநைட்ரோ அனிலின். மெட்டாநைட்ரோ அனிலின் இது ப்ராடக்ட், இதோட முடிஞ்சுது. ஆனால் பேலன்ஸ் பண்ணணும் இல்லையா, அப்போ பை ப்ராடக்ட் என்னெல்லாம் ஃபார்ம் ஆயிருக்குன்னு தெரியணும். ஸோ NH4 வந்திருக்கனால அமோனியா கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கோம், வெளியே போயிருக்கும். ப்ளஸ் H2O இதெல்லாம் வந்திருக்கனால H2O வெளியே போயிருக்கும். நீங்கள் இந்த ரியேஜன்ஸில் என்னென்னலாம் இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் அந்த பை ப்ராடக்டை யோசித்தாலே உங்களுக்கு எளிமையாக இருக்கும். இப்போ NH4லாம் கண்டிப்பாக அமோனியா வந்திருக்கும். அப்புறம் HO இருக்குனால H2 வந்திருக்கும். இந்த சல்ஃபர் தனியாக போயிருக்கும். ஸோ இதான் பை ப்ராடக்ட். இப்போ இதை பேலன்ஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ பேலன்ஸ் இந்த ரியாக்ஷனுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து பை ப்ராடக்ட் படிக்கிடுங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். ஃபோர்த் ஒன் என்ன, ஃபோர்த் ஒன் வந்து அசாக்சி பென்சின். நைட்ரோ பென்சின்லேருந்து எப்படி அசாக்சி பென்சினாக மாற்றுறது. அசாக்சி பென்சின் கன்வெர்ட் பண்ணணும். நைட்ரோ பென்சினை அசாக்சி பென்சினாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ நைட்ரோ பென்சீனை தான் அசாக்சி பென்சினாக மாற்ற போகிறோம். சரிங்களா. நைட்ரோ பென்சின் 2 மாலிகுல்ஸ் ஆஃப் நைட்ரோ பென்சின் எடுக்கேன். ஒன்றும் இல்லை, 2 எடுக்கிறேன். இப்படி இதுக்காக இன்னொன்று பக்கத்தில் வேணாலும் போட்டுக்கிறேன். 2 எடுக்கிறேன். சரிங்களா. 2 நைட்ரோ பென்சின். பக்கத்தில் இன்னொன்று நைட்ரோ பென்சின் எழுதுறேன். உங்களுக்கு புரியணும் இல்லையா, நைட்ரோ பென்சின். ஸோ இது கூட என்ன போட போகிறேன் அப்படின்னா ஆர்சனிக் ட்ரைஆக்சைடு. ஆர்சனிக் ட்ரைஆக்சைடு இன் NaOH. சோடியம் ஆர்சினேட்டுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஆர்சனிக் ட்ரைஆக்சைடு இன் NaOH. NaOHன்னு போட்டால் இது வந்து பேசிக் மீடியத்தில் இருக்குது. ஆசிட் போட்டால் அசிடிக் மீடியத்தில் இருக்குது. இப்போ என்ன நடக்கு பாருங்க, இந்த 2 ரிங்கும் எப்படி ஜாயிண்ட் ஆகுது பாருங்க. 2 பென்சின் ரிங்கு, இங்கே ஒரு பென்சின் ரிங்கு, இங்கே ஒரு பென்சின் ரிங். N டபுள் பாண்ட் N. ஸோ இங்கே உள்ள எண்ணும் இங்கே உள்ள எண்ணும் பாயிண்டில் ஜாயிண்ட் ஆகுது. அது போக இங்கே இருக்குது ஒரு O மட்டும் இருக்குது. ஸோ இதுதான் அசாக்சி பென்சின் சொல்லுவாங்க. இது என்ன பென்சின், அசாக்சி பென்சின். அசாக்சி பென்சின். அப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு யூகிக்க முடியுது. மெக்கானிக்ஸ் எல்லாம் எதுவும் தேவையில்லை. இது வந்து ரிமூவல் ஆஃப் வாட்டர். வாட்டர் வந்து வெளியே வந்திருக்கும். H2O வந்து வெளியே போயிருக்கும். ஸோ நீங்கள் பேலன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக இருக்கும் பேலன்ஸு. ஸோ இங்கே 4 இருக்குது, இங்கே 3 ஹைட்ரஜன் தான் இருக்குது. ஸோ அப்போ இதில் 3 போட்டிங்கன்னா 3 1 4 3 1 4ன்னு ஆயிரும். இங்கேயும் 4 பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதில் 2 நைட்ரோ குரூப்பு, 2 ரிங்கு. ஸோ இதுதான் பேலன்ஸ் ரியாக்ஷன். ரொம்ப எளிமையாக இருக்கும் அசாக்சி பென்சின். நெக்ஸ்ட்டு வந்து 5th வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான காம்பவுண்ட், ஹைட்ரஸோ பென்சீன் எப்படி நைட்ரோ பென்சின்லேருந்து தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ 5th ஒன் வந்து ஹைட்ரஸோ பென்சீன் ஃப்ரம் நைட்ரோ பென்சீன்லேருந்து. இதில் வந்து நீங்கள் லீனியர் டேர்ம் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதை வந்து C6H5NO2, இதுவும் C6H5NO2. சரிங்களா. இந்த இடத்துல வரும்போது இது எப்படி மாதிரி இருக்கு, C6H5N டபுள் பாண்ட் N O இப்படி போட்டுருங்க, C6H5 இப்படியும் எழுதலாம். உங்களுக்கு எந்த ஸ்ட்ரக்சர் எளிமையாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஹைட்ரஸோ பென்சீனுக்கு தெரிய வேண்டியது
நைட்ரோ காம்பவுண்டில். ஸோ நைட்ரோ காம்பவுண்ட் இதுவும் வந்து ரிடக்ஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ ரெடியூஸ் தான் பண்ண போகிறோம், ரிடக்ஷன். ஆனால் இங்கே வந்து ஜிங்க் எடுக்க போகிறோம். அசிடிக் மீடியத்தில் இல்லை, அல்கலைன் மீடியத்தில். ஞாபகம் வச்சுக்கிடுங்க, இது வந்து அல்கலைன் மீடியத்தில் தான் நடக்கு. ரெடியூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி 2 மாலிகுல்ஸ் எடுக்கிறேன். ஸோ 2 மாலிகுல்ஸ் எடுக்கும்போது நமக்கு என்ன வரும், நார்மலாக பென்சின் ரிங் போட்டு இங்கே ஒரு ரிங்கு, இங்கே ஒரு ரிங்கு, இதுக்கு முன்னாடி என், இதுலேயும் என், டபுள் பாண்டு அசோக்சி ஃபார்ம் ஆச்சு. இப்போ என்னென்னா சிங்கிள் பாண்டு தான், இன்னொரு பாண்டு பதில் இங்கே ஒரு ஹெச், இங்கே ஒரு ஹெச் ஃபார்ம் ஆயிடுது. சரிங்களா? ஸோ இதுதான் ஹைட்ரஸோ பென்சின். ஹைட்ரஸோ பென்சின், அவ்வளோதான். ஸோ மெக்கானிசம் வந்து உங்களுக்கு புரியணும் அப்படின்னா ஒரு வாட்டி கீழே எழுதி காட்டுறேன். ஒன்றும் இல்லை, அஸ் யூஸ்வலாக வந்து இது மெக்கானிசம் தான், உங்களுக்கு புரியுதுக்காக இது எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ என்ன நடந்திருக்கும், ரிடக்ஷன் அப்படின்னால இங்கே ஒரு பென்சின் ரிங், இங்கே ஒரு பென்சின் ரிங். ஸோ இதில் உள்ள எண்ணு, இதில் உள்ள எண்ணு சேர்ந்து டபுள் பாண்டு தான் ஃபார்ம் ஆகிருக்கும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல ஓ வெளியே போயிருக்கும், H2Oவாக என்ன செஞ்சுருக்கும், வெளியே போயிருக்கும். இந்த இடத்துல பாண்டு பிரேக் ஆகி இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆகிருக்கு, அவ்வளோதான். சரிங்களா? இதையும் கூட நீங்கள் லீனியர் ஃபார்மில் கூட எழுதலாம். சரிங்களா? லீனியர் ஃபார்மில் எழுதும்போது C6H5NO2 2 டைம்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ என்ன கிடைக்கி, C6H5NH, மறுபடியும் NH போட்டு C6H5, இப்படி கூட எழுதலாம். 6th ஒன் வந்து N-phenyl ஹைட்ராக்சிலமீன். அப்படின்னா என்ன அர்த்தம், NH2ல MH2 அமீன் சொல்லுவோம். இதில் ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டு NHOH அப்படி போட்டோம் அப்படின்னா ஹைட்ராக்சிலமீன் சொல்லுவோம். இப்போ இதில் ஒரு ஹைட்ரஜன், இந்த NHOHல ஆர் ஜென்ரலாக வந்து இப்படி டினோட் பண்ணுவோன்னா அமீனை RNH2 அப்படின்னு டினோட் பண்ணுவோம். இதில் ஒரு ஹைட்ரஜன் பதிலாக ஒரு OH வந்திருக்கு. சரிங்களா? ஹைட்ராக்சிலமீன். இந்த ஆருக்கு பதிலாக C6H5NHOH வந்து வரும். இதுதான் ஃபினைல் ஹைட்ராக்சிலமீன். ஸோ ஹைட்ரஜனுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு பேசிக் தெரியணும். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. RNH2 தான் ஜெனரல் ஃபார்முலா ஆஃப் அமீன். அதில் ஒரு ஹைட்ரஜன் பதிலாக ஹைட்ராக்சில் குரூப் சப்ஸ்டியூட் ஆகுது. திரும்ப இந்த ஆருக்கு பதிலாக C6H5 அப்படிங்கிறது ஃபினைல். ஸோ ஃபினைல் ஹைட்ராக்சிலமீன். ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ நைட்ரோபென்சின் எடுங்க, ஏன்னா அதுலேருந்து தான் எல்லாமே ரெடி பண்ணுறோம். நைட்ரோபென்சின், இது கூட ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து ஜிங்க் இன் HCl தான், ரெடியூஸ் தான் பண்ண போகிறோம். ஆனால் நல்லா கவனிச்சுக்கிடுங்க, அமோனியம் குளோரைடு, ஜிங்க் இன் அமோனியம் குளோரைடு, ஏன்னா இது நியூட்ரல் மீடியம். ஸோ ஆசிட் இருந்தால் அசிடிக் மீடியம், பேசிக் சோடியம் ஹைட்ராக்சைடு இருந்தால் பேஸ் மீடியம் சொல்லுவாங்க. இது நியூட்ரல் மீடியம். ஸோ இப்போ என்ன நடக்கும், இங்கே NHOH அப்படின்னு ஃபார்ம் ஆயிரும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் என்னாவது பொசிஷனில் பொசிஷனில் ஹைட்ராக்சில் இருக்கிறதுனால ஃபினைல் இருக்கு இல்லையா, இதில் அட்டாச் ஆகிருக்கு, ஃபினைல் ஹைட்ராக்சிலமீன். நெக்ஸ்ட் 7th ஒன்று பார்த்தீங்கன்னா அனிலின். சரிங்களா? C6H5NH2 இதுதான் ஸ்ட்ரக்சர். NH2 அப்படி இல்லை அப்படின்னா பென்சின் ரிங்கில் NH2. ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ நம்ம
நைட்ரோ பென்சீன் வரைய போகிறோம். நைட்ரோ பென்சீன்லேருந்து தான் கிடைக்குது. ரெடியூஸ் பண்ண போகிறேன். டின் இன் HCl. ஸோ அசிடிக் மீடியம். ஸோ இது வந்து ரிடக்ஷன். என்ன நடக்கும்? பென்சீன் ரிங்கில் இந்த NO2 O2 வெளியே போயிட்டு H2 வந்துடும். அப்போ கண்டிப்பாக எது வெளியே போயிருக்கு? H2O வெளியே போயிருக்கு. ஸோ பேலன்ஸ் பண்ணணும்னா அங்கே ஆக்சிஜன் 2 இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது. அப்போ 2 போட்டிங்கனாலே பேலன்ஸ் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து அனிலீன். ஸோ இந்த ஓவரால் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் வந்து அசிடிக் மீடியத்தில் நடக்கு. அது அந்த மாதிரி நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் சொல்லியிருந்தேன். இந்த ஃபினைல் ஹைட்ராக்சிலமீனில் நியூட்ரல் மீடியத்தில் நடக்குது. அதேமாதிரி இது 5th ஒன் ஹைட்ரஸோ பென்சீன் வந்து பேசிக் மீடியத்தில் நடக்கு. ஸோ ஹைட்ரஸோ பென்சீன் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம். அடுத்தது அசாக்சி பென்சீன், அதுவுமே பேசிக் மீடியத்தில் தான் நடக்கு. எல்லாமே ரிடக்ஷன் தான். ஆக்சிஜன் வெளியே போனாலே அது ரிடக்ஷன். அப்புறம் நைட்ரேஷனுக்கெலாம் சில க்ளூ பார்த்தோம். கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அண்ட் சல்ஃபூரிக் ஆசிட் போட்டால் கண்டிப்பாக நமக்கு நைட்ரோ குரூப்பு சப்ஸ்டியூட் ஆகும். அதில் 2 கான்செப்ட் பார்த்தோம். ஒன்று மெட்டா டிடெக்டர்ஸ், இன்னொன்று வந்து ஆர்த்தோ பேரா டிடெக்டர்ஸ்னு விஷயம் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து டின்னு கூட போடலாம். அயானின் HCl போட்டிருக்காங்க, நீங்கள் SN கூட போடலாம். சரிங்களா?